வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான ஒரு இந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு தான் துவையல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பீர்க்கங்காய் தோல் நமக்கு எலசாக இருக்குது, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வச்சு தோலை வச்சு ஒரு துவையலும், அந்த இதுவை வச்சு இது சதையை வச்சு ஒரு கிரேவியும் பண்ண போகிறோம். இப்போ துவையலுக்கு வந்து இதை பாருங்கள், காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை முதல் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி. இதே கடாயில் வச்சு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தோலை வெட்டி அலசி வச்சுருக்கேன். இந்த தோலையும் சேர்த்து இதை வதக்கி எடுத்துகிட்டு ஒரு சட்னி பண்ணிக்கணும். இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னியாகவோ துவையலாகவோ நம்ம விருப்பம் தான். இதில் புளி சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம பீர்க்கங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் வச்சு ஒரு வதக்கிறோம். இது வந்து நம்ம இப்போ இதில் பாதி வந்து சட்னியாகவும் பாதி வந்து துவையலாகவும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறன்றத பாருங்கள். நம்ம சட்னியை வந்து காலையில் மார்னிங் இட்லிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். துவையலை வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லாவே நம்ம பீர்க்கங்காய் தோல் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், நம்ம எடுத்து சட்னி பண்ணி பீர்க்கங்காய் தோல் துவையல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோல் இங்கே வந்து இதில் வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா இது முதல்ல அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறன்றத பார்க்கலாம். கொஞ்சம் புளி, உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம புளி இஞ்சிலாம் ஒரு ஓட்டிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பீர்க்கங்காய் சேர்த்து ஒரு ஓட்டு பீர்க்கங்காய் துவையல் தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பீர்க்கங்காய். நம்ம சட்னி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சேர்த்து இதிலேயே போட்டு நம்ம துவையலாக மாற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். நம்ம கடுகு வெடிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த துவையலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச துவையல் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச துவையல் இது ஒரு 2-3 நாள் ஆனால் கூட கெடாது. இந்த துவையல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் துவையல். சாதம், தண்ணி சாதம், கூழ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது அம்மியில் வச்சு அரைப்பாங்க எங்கள் அம்மா, சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ மிக்சியில் ஜாரில் தான் அரைக்கிறோம். சூப்பராக அம்மியில் வச்சு அரைச்சி எங்கள் அப்பாவுக்கு துவையலுக்கு தண்ணி சாதத்துக்கு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். எங்கே நம்ம அம்மியில் வச்சு அரைக்கிறோம், அம்மியை யூஸ் பண்ணுறது கிடையாது. பாருங்கள், சூப்பரான நம்ம துவையலே இது வதங்கட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.